வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் எதிர்த்துட்டு இருக்காரு. சில துரோகிகள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கத்திட்டு இருக்காரு. அது செங்கோட்டையை மென்ஷன் பண்ணாரா, ஓபிஎஸ் மென்ஷன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்கிற ஒரு சூழ்நிலை. சாஃப்ட் கனர் எடுக்கிறாங்க ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள். ஒன்று செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு, டிடி தினகரன் சார்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவர் செல்லூர் ராஜு, அவர் திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் ஆதரவு, டிடி தினகரன் ஆதரவுன்னு போன வாட்டியே பார்த்தீங்கன்னா நூல் அளவில் தான் ஜெயிச்சாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை இலை சின்னமும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எல்லாம் முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இருக்க பட்சத்தில் ஓபிஎஸோட சமரசம் போனால் தான் இரட்டை இலை சின்னத்தில் ரெண்டாலுமே ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டி இரட்டை இலை நின்று நூல் அளவில் தான் ஜெயிச்சாரு. அப்போ டிடி தினகரன் ஆதரவு இல்லை. இப்போ டிடி தினகரன் கொண்டு வரணும், சேஃபாக ஜெயிக்கணும்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. 100 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக ஜெயிக்கணும். ஏன்னா 100 வாக்கு சின்ன ஒரு வித்தியாசம் தான். அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. விவி ராஜேந்திர பாருக்கெல்லாம் பெரிய பயம் இருக்குது. அதனால தான் ஓபிஎஸும் டிடி தினகரும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் பொறுத்துருங்க, எம்எல்ஏக்கள் நாங்கள் சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறோம், எடப்பாடியை சமாதானப்படுத்துகிறோம், நீங்கள் வழக்காடு மன்றத்தில் போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் ஆகணுன்ற மாதிரி ஒரு இது போட்டிருக்காரு. இப்போ பொதுச்செயலாளர் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா விவி ராஜேந்திர எம்எல்ஏ பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்றப்போ பின்னால பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி என்ன பார்த்தீங்கன்னா இவங்களை இணைக்க மாட்டார். இப்போ கூட என்ன பண்ணுவார்னா உங்கள்கிட்ட இருந்து கேஸை வாபஸ் வாங்கி அந்த வழக்குல தப்பிக்க பார்க்குறாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வழக்கு போட்டிருக்காங்க. எங்கள் இதில் பிளவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் இப்போ வழக்கு போகிறவங்க கூட யாருன்ற கேள்வி இருக்குது. முன்னாள் உறுப்பினருக்காக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இதில் யார் வேணால் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், இவர் உறுப்பினரே இல்லைங்க, எங்கள் கட்சியை சார்ந்தவரே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஓபிஎஸ் அப்படி சொல்ல முடியாது. முன்னாடி 3 முறை முதலமைச்சராக பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவே இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்னாள் உறுப்பினராக இருந்தாலும் இருந்திருக்காருல. ஆனால் மித்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அதிமுகவே முன்னாடியிலேருந்து இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல கேவேட் மனு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு வச்சிருக்கு. ஸோ உச்சநீதிமன்றத்தில் போட்டு வச்சனால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் தருன்றாங்க. ஸோ இரட்டை இலை முடங்குறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு சொல்லிட்டு புக்கழஞ்சிட்ட கேட்கும்போது இரட்டை இலை முடங்குறதுக்கான வருத்தமே இல்லைங்க. எதனால வச்சுட்டு பார்க்கணும், இரட்டை இலை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற ஒரு சிம்பிளாக தான் இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர் தொடர்ந்து தோல்வி கொடுத்து பார்த்தீங்கன்னா அது தோல்வி சின்னம் மாற்றிடுவார் போல. அதனால நம்ம அதில் போட்டிட்டு தோல்வி இருக்கு போல, அது முடங்கியே இருக்காதான் பெஸ்ட்டு. எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னா இனி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாதான் அதிமுக சிம்பிள்லேயே ஜெயிக்கணுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா முடங்குறதுனால தப்பு கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கமே கொடுத்துருந்தாரு. டிடி தினகரன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு ஆதரவு நிலையை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. டிடி தினகரன் சொல்கிறா பார்த்தா ஓபிஎஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா இவங்கெல்லாம் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரன் அவர் அமமுக கட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்றத சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சசிகலா இணைஞ்சாலுமே ஓபிஎஸ் கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் தன்னோட ஆதரவோட. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிடி தினக்கு கூட்டணி வரும்போது டிடி கணிசமான தொகுதியை கேட்பாரு, சட்டமன்ற தொகுதி. அதுலேயும் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்தீங்கன்னா தனி ஆட்சி, தனி பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி ஆட்சி மாதிரி அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாருன்னா அமமுக கையிலையும் பார்த்தீங்கன்னா சில கணிசமான எம்எல்ஏ வச்சு எடப்பாடி பழனிசாமியை தலையை உருட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது 2026 நோக்கி. ஸோ அது அமமுக மட்டும் பண்ணது, பாஜகவும் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. பாஜக பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்தீங்கன்னா தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் மேலே குட்கா வழக்கில் இருக்கார் விஜயபாஸ்கர். 2 விஜயபாஸ்கரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்கில் இருக்காங்க. தங்கமணி, வேலுமணி, தங்கமணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலக்கலை ஊழலில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமி 4500 கோடி ஹைவேஸ் ஊழல், அதே மாதிரி மாநகராட்சி டெண்டர் ஊழல், அந்த ஸ்மார்ட் சிட்டி ஊழல் வேலுமணி இருக்கார். ஸோ இப்படி ஏகப்பட்ட வழக்கு எல்லார் மேலேயும் இருக்குது. அதே மாதிரி ஜெயக்குமார் மேலே வாக்கி டாக்கி வழக்கு இருக்குது. அப்படி ஏகப்பட்ட பேர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கனால ஸோ பிஜேபி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. இன்னும் அந்த வழக்கை தூச்சி தட்டி எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டிடி தினகரன் வழக்கு இருக்குது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி நெருக்கடி கொடுக்கும். ஆனால் பிஜேபி அனுசரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் போயிடுவார், ஓபிஎஸ் போய் சசிகலா போயிடுவாங்க. எதுனா போகிறாங்க பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் நல்லா அனுபவிச்சிட்டாரு. அதாவது டெல்லி இது பண்ணால் நம்மளை காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு சசிகலா உணர்ந்துட்டாங்க. சரி இவங்களோட இனிமே மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சியை கைப்பற்றி அமைதியாகவே இருக்கலான்ற எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே இருக்காங்க. ஸோ கட்சியை கைப்பற்றிடலாமா கேட்டிங்கன்னா இவங்க சாதாரண உறுப்பினராக போனாலும் பார்த்தீங்கன்னா கட்சியை சுலபமாக கைப்பற்றிடலாம். எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
ஏன் செங்கோட்டையன் முறைக்கொண்டு பொன்னையன் முறைக்கொண்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலேருந்து பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆர்பி உதயகுமார் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மேன் கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தா, ஜெயலலிதா எம்ஜிஆர் மறு உருவம் சின்னம்மா தான் சொல்லிட்டு சசிகலான்னு சொல்லிட்டு 2017 சொன்னீங்களே, அந்த மறு உருவம் எப்படிங்க திடீர்னு இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் மறு உருவம் பார்த்தீங்கன்னா எடப்பாடின்னு சொல்லிட்டீங்க, இப்போ நாளைக்கு யார் பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை கேட்டிருந்தார். இது பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஓபிஎஸ் மேன் கொஞ்ச நாள் அரசியல் விட்டு ஒதுங்கியிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் என்ட்ரி மாதிரி தான் இருந்துச்சு. விஜய் கட்சியில் இணைய போகிறதாலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வெள்ளமண்டி நடராஜன், அதே புகழேந்தி, இவங்கெல்லாம் இணைய போகிறதா சொல்கிறாங்க. ஒரு பேச்சு அடிப்படைச்சு இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா விஜய் கட்சியில் அதிமுக ஓட்டை தான் அவங்க போய் விரிப்பாங்க. வெள்ளமண்டி நடராஜன் அங்கே போய் என்ன பண்ணுவார்? விஜய் கட்சியில் இணைஞ்சா அதிமுக ஓட்டு தான் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு போகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளமண்டி ராஜன் ஓபிஎஸ் அணியில் இருந்தாலுமே அவர் வந்து விஜய் கட்சிக்கு போனாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான்றாங்க. அப்பயும் அதிமுக ஓட்டு கணிசமாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா 100 சீட்டு மேலே கேட்கறது, 100 சீட்டு மேலே கேட்குறாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நீங்கள் எவ்வளோ சீட்டு கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்ன எடப்பாடி 100 சீட்டுன்ற அதிர்ச்சி ஆயிட்டார். 100 சீட்டுன்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி, அதாவது கூட்டணி பலத்தோட தான் ஆட்சி அமைக்க முடியும், தனி மெஜாரிட்டியாக அமைக்க முடியாது. அப்போ கூட்டணி ஆட்சின்றப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணார்னா விஜய் வந்து ஆதரவு நீக்கிட்டு ஆட்சியை கவுத்து விட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லலாம், உங்களுக்கு 40 தொகுதி தரோம், நீங்கள் 40 தொகுதி மட்டும் இல்லைங்க துணை முதலமைச்சர் பதவி தர வச்சுட்டு. ஆனால் இப்போ எம்எல்ஏக்கள் கணிசமாக 100 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்டிட்டு ஒரு 40-50 இடங்களில் ஜெயிக்கிறாங்கன்னா, அதிமுகவும் பார்த்தீங்கன்னா கணிசமாக ஜெயிக்குதுன்னா, மெஜாரிட்டி இல்லாமல் 90 இடங்கள் ஜெயிக்குதுன்னா, அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து விஜயோட கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இப்போ எப்படி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அரசு வந்து கவுத்துட்டாங்க, அதே மாதிரி கவுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால விஜய் இவ்வளோ சீட்டு கேட்குறாருன்னா, பாமகக்கு இப்படி தான் வந்து கூட்டணி வச்சார் 2021. அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பாமக ஓட்டுலாம் வச்சு, ஆனால் பாமகக்கு அதிமுக ஓட்டில் ஊழல்னு சொல்லிட்டு அன்புமணி பார்த்தீங்கன்னா பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சோன்னா புகழேந்தி அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. பதிலடி கொடுத்த விளைவு தான் ஓபிஎஸ் சிபிஐ 2 பேரும் சேர்ந்து நீக்கலாங்க. ஸோ நீக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விதிகள் மாற்றி திருத்தம் பண்ணதெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருந்தார். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகவே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா புகழேந்தி, ஓபிஎஸ் மகன், ஓபிஎஸ் இவங்க வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இதுக்கு அடிப்படை வழக்கே பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி வழக்குனா, சூரியமூர்த்தி நிறைய தடவை பார்த்தீங்கன்னா லெட்டரை அனுப்பியும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்காததான். ஸோ இந்த மிகப்பெரிய விளைவு காரணம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை தான் கொடுக்குன்றாங்க. இந்த சிக்கல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலாளர் பதவி காலியாச்சுன்னா அப்புறம் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் நியமிச்சது, அதே மாதிரி வந்து துணை பொதுச்செயலாளராக பார்த்தீங்கன்னா நத்தேஸ்வரன், அதே மாதிரி கேபி முனிசாமி, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பதவி காலாவதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பார்த்தீங்கன்னா சின்ன முடக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை உள்ளே கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதாவது இந்த வழக்கு வாபஸ் வாங்குங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ எப்படி 2017 தர்மயுத்தம் நடத்தும்போது இணையறதுக்கு வேலுமணி தங்கமணி கெஞ்சினாங்க, அதே மாதிரி நடக்கிறதுக்கு திரும்பி அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.